மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களை பற்றி சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, தேர்தலுக்கு முன்பாகவே அவர் வந்து ஏற்கனவே மகுடம் சூட்டின ஒரு ராஜா மாதிரி தான் வந்து சுற்றிக்கிட்டு வந்தார். ஆல்ரெடி நான் சிஎம் ஆகிட்டேன் அப்படின்ற கனவோடு தான் சுற்றிக்கிட்டு வந்தார். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, சரியாக பிரச்சாரம் பண்ணல. இன்னும் நிறைய கூடுதல் தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கலாம். ஸ்டாலின் அம்மையார், உதயநிதி ஸ்டாலின், முக ஸ்டாலின் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கேமை விளாட்றாங்க. இந்த கேமுக்குள்ளே யாரும் இன்னொரு ஆள் யாருன்னா ஆதவ் அர்ஜுனம். அதிமுக தரப்பில் லீமா ரோஸ், சக்தின்னு அவங்கள வந்து குற்றம் சாட்டிட்டு, அந்த அலையன்ஸ் எல்லாம் குற்றம் சாட்டிட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள இருக்க ஒரு சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் எல்லாம் கூப்பிட்டு வந்து அமைச்சரவையில் சேர்க்கிறார். அவங்க கூட்டணி ஆட்சியில் சேர்க்கிறார். இது வந்து எந்த வகையில் வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு காலப்போக்கில் தான் பார்க்கணும். நாட்டினோட பையனோட பதவியேற்பில் என்ன சொன்னாங்கன்னா, கடவுள் நினைத்தால் நான் அமைச்சராவேன்னு சொன்னாங்க. அந்த கடவுள் யார்? மக்களா, இல்லை உங்களோட கூட்டணி குதிரை பேரமா, இல்லை சோஃபா பேரம், இல்லை புதுசாக விஜய் கொடுத்துருக்குற வாஷிங் மிஷின் அப்படின்றதான் விஷயம். 25 எம்எல்ஏ வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு எலெக்ஷன் நடந்தாலும் சரி, அந்த 25 தொகுதியில் 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று அதிமுகவா அவங்க போட்டிட்டாங்கன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்களே ஒழிய தாவேகா ஜெயிக்காது. அல்லது அந்த 25 பேரும் தாவேகாவில் இணைந்து போட்டிட்டாங்கன்னா அப்போ தாவேகா ஜெயிக்கும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சரவண பெருமாள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இன்றைக்கி தமிழக அமைச்சரவையில் அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்கள் அவர்களும் அமைச்சர்களாக பதவியேற்கும் சூழல் ஏற்படும் என்று எதிர்பார்த்திருந்த நிலை. திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்னா, அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றால் நாங்கள் முடிவை பரிசீலனை செய்வோம். அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்களும், அதாவது பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் ஆதரவு பெற்றவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தால் நாங்கள் ஆதரவை விலக்கிக் கொள்வோம் என்று அவரும் வந்து கூறினார். ஆனால் காங்கிரஸ் ஒருபோதும் அதை சொல்லவே இல்லை. ஏன்னா இவர்கள் 2 பேருடைய பேச்சுக்கு பிறகு ஆதவ் அர்ஜுனுடைய நேர்காணல் அதையும் உறுதிப்படுத்தியது. அதாவது இன்னார்களுக்கு தான் கொடுக்கணும், இவர்கள் தான் இடம்பெறணும் அப்படின்ற ஒரு விதமான போக்கு என்பது வந்து சரியா? ஏன்னா அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள், அவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு, அவர்கள் செய்ய வேண்டிய கடமை எல்லாமே வந்து முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கிறது. அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். இதில் இடைப்பட்ட யார் ஆர்வமாக இருந்தாங்க? அது முதலமைச்சர் விஜய். அதில் வந்து ஆமாம், அவர்களுக்கு செய்வதற்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தால். இந்த இடைப்பட்ட நாளில் நடந்தது இது போன்ற ஒரு விஷயம். சிவே சண்முகம் தரப்பினருக்கு வந்து பதவி கொடுக்கறதுக்கு ஆர்வமாக இருந்தார். ஆமாம். இப்போ இனிமேலுக்கு வந்து அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரியம் உள்ளிட்ட பதவிகளை வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம், அதாவது மக்கள் வந்து தெளிவாக வந்து ஒரு மாற்றம் வேண்டும். 2 திராவிட கட்சிகளையும் வந்து எதிர் அணியில் உட்கார வச்சு வேற ஒருத்தரை வந்து இந்த பக்கம் உட்கார வச்சு ஆட்சி செய்ய விடுவோம் அப்படின்னு எய்ம் பண்ணி ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போடுறதுக்கு தயாராகவும் இருந்தாங்க. ஆனால் இதில் 2-3 விஷயங்கள், தேர்தலுக்கு முன்பாக நடந்த விஷயங்கள், தேர்தலுக்கு பிற்பாக நடக்கக்கூடிய விஷயங்களில் வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம இங்கே வந்து நம்ம வந்து யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்வதற்கோ அல்லது வந்து அவங்கள குறைய சுற்றி காட்டுவதற்கோ விஷயம் கிடையாது. இங்கே நம்ம வந்து நான் வந்து என்னோடய என்னோடய அரசியல் கணக்கை நான் சொல்லிடுறேன், அரசியல் கொள்கையை சொல்லிடுறேன். மக்களை வெற்றி பெற வைப்பதற்காக தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வந்து தேர்தலில் போட்டியிட்டு அவங்க வெற்றி பெற்று மக்கள் நலனுக்காக எதிர்கட்சியாகவோ அல்லது எம்எல்ஏ பதவிகளை பெற்று சட்டசபையில் அந்த தொகுதி மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக தான் போகிறாங்க. இதுதான் அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுடைய என்ன சொல்கிறது, பொறுப்புணர்வும் அவங்களுடைய கடமையும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொறுப்புணர்வும் கடமையும் இருப்பதாக தெரிந்திருந்தால் இந்த நிகழ்வு நடந்திருக்குமா? தேர்தலுக்கு முன்பாக விஜய் அவர்களை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களை பற்றி சொல்லணும்னு சொன்னிங்கன்னா, தேர்தலுக்கு முன்பாகவே அவர் வந்து ஏற்கனவே மகுடம் சூட்டின ஒரு
ராஜா மாதிரி தான் வந்து சுற்றிக்கிட்டு வந்தார். ஆல்ரெடி நான் சிஎம் ஆகிட்டேன் அப்படின்ற கனவோடு தான் சுற்றிக்கிட்டு வந்தார். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, சரியாக பிரச்சாரம் பண்ணல. இன்னும் நிறைய கூடுதல் தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கலாம். பல பேர் அவர்கிட்ட கூட்டணி பேசினாங்க. தூத்துக்குடி விஷயத்தை கூட நம்ம எடுத்து பேசணும். தூத்துக்குடியில் வந்து மக்கள் அதிக அளவு கூடினதை பற்றி கூட நம்ம பேசணும். நீங்கள் கூட சொன்னீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் இருக்குது. இது வந்து தமிழ்நாடு முழுவதும் அவர் வந்து மேம்படுத்த பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன் நான் வந்து பர்சனலாக சொல்கிறேனே, அதாவது கரூர் சம்பவம் வந்து அந்த ஒரு சனிக்கிழமை மாலை சரியாக சொல்லணுன்னா நவராத்திரி சமயத்தில் வந்து நடக்குது கரூர் சம்பவம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறேன். காலையில் நம்மள் தான் முதல் பேட்டியே போச்சு. இந்த எடுப்புலேயே நான் சொன்னேன், இது வந்து எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க மேலே வந்து 75% வந்து தமிழக அரசு மீதும் செந்தில் பாலாஜி இதில் இன்வால்வ்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து 30% அவர்களும் பொறுப்பேற்க வேண்டும் இந்த விஷயத்துக்கு அப்படின்ட்டு நான் வந்து முதல் கட்டமாக சொன்னேன். அதற்கு பின்பாக நிறைய பேர் சொன்னாங்க, உள்ளே வந்து சினிமா ஷூட்டிங் நடந்திருக்கு அப்படின்லாம் இப்போ வந்து சர்ச்சை உருவாயிருக்கு. சிபிஐ என்கொயரியில் அந்த பாயிண்ட்டும் வந்து விசாரணை நடந்து கொண்டு இருக்கு. எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அப்போயே வந்து நம்ம அந்த யூடியூப் சேனல்லையும் சரி, அதாவது இப்போ இந்த ரூட் மாஃபியானுடைய தலைமையை கொண்டு இருக்கக்கூடிய இவர் யார், ஜெகதீஷ், யார் நம்மளுடைய விஜயினுடைய பிஆர்ஓ, அவரை அணுகணும். நாங்கள் அணுகி காமராஜர்கள் தொண்டர்கள் பேரவை சார்பாக முன்னணி தொண்டர்கள் பேரவை சார்பாக 10 தொகுதி வேணும் எங்களுக்கு. வந்து ஏற்கனவே வந்து ஜனதா இருந்த கட்சிகள்லாம் வந்து அதிமுக திமுக கூட்டணிகளாக எம்ஜிஆரோடும் சேர்ந்து கலைஞரோடும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 17%, 10லேருந்து 17% ஓட்டு வங்கி இருந்தது. எப்போ 80கள் வரைக்குமே, 80-84 வரைக்குமே. அந்த காலகட்டத்தில் இருந்த ஓட்டுக்கள் வந்து இப்போ ஒருங்கிணைச்சு நம்ம வந்து காமராஜர் தொண்டர்கள் முன்னணி அப்படின்ற பேரவை அப்படின்னு முன்னணியின் சார்பாக நாங்கள் வந்து அவர் மூலியமாக அப்ரோச் பண்ணி பேசினோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நிலைப்பாடே வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தது. அந்த கால சூழ்நிலையில் விஜயே வந்து தேர்தலில் போட்டியிடலாமா வேணாமா, ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். அப்போ வந்து நான் எங்களை மாதிரியான ஊடகவியாளர்கள் தான் வந்து யூடியூப் சேனல் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அரசியல் விமர்சகர்கள் தான் நாங்கள் தான் வந்து விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணணும், நிறுத்தக்கூடாது, கரூருக்கு அப்புறமும் நிறுத்தக்கூடாது, 10 நாளோ 15 நாளோ கேப் விட்டுட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி க்ரௌடை மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற இதை வச்சுக்கிட்டு காலத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ண தான் நம்ம சொன்னோம். அது நல்ல எண்ணத்தில் நம்ம சொன்னோம், ஒரு மாற்றம் உருவாகட்டும் அப்படின்ற கால சூழ்நிலையில். ஆனால் அவங்க தரப்பில் இன்னும் வந்து சரியான ரெஸ்பான்ஸே இல்லை, புவர் ரெஸ்பான்ஸ் தான் சொல்லுவேன். அது என்னன்னு தெரில. அவங்க வந்து நாங்கள் ஆல்ரெடி சிஎம் ஆகிட்டோன்ற மிதப்பில் இருந்தாங்களா அப்படின்ற நிலப்பாட்டில் வந்து யாருக்குமே சீட்டு கொடுக்கல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க, 200 சீட்டு விஜய் அவர்கள் போட்டிட்டு 34 சீட்டை சின்ன சின்ன கட்சிகளுக்கு கொடுத்துருந்தாருன்னா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க இன்றைக்கி. அந்தந்த தொகுதிகளில் அவங்க வந்து ஒரு 1000, 2000, 3000, 5000, 7000 ஓட்டு, அதுதான் இன்றைக்கி மார்ஜினே. கிட்டத்தட்ட 10 இடங்களில் வந்து 12 இடங்களில் வந்து 500, 700, 1000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோற்று போயிருக்காங்க. கூட்டணிகள் கட்சிகள் பெரிய அளவில் அவர்கிட்ட போகலையே சார். போனாங்க, பேசினாங்க, நாங்களே பேசியிருக்கோம். ஜெகதீஷ் மூலிமா நேரடியாக பிஆர்ஓ, அவரோட சினிமா பிஆர்ஓ மூலிமா அந்த ரூட் மாஃபியான்னு ரூட்டுன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட இதை வந்து ஒரு தான் யார் பெரும்பான்மையான கட்சிகளோட நோக்கமே ஒன்று திமுகவுக்கு போகணும், இல்லை அதிமுக போகணும், அப்படி தானே இருந்தாங்க. அப்படி இருந்தாங்க தலைமையில் போகணும் யாரெல்லாம் இருந்தாங்க சார், இருந்தாங்க. சின்ன சின்ன கட்சிகள் நிறைய வந்து அவர் கூட்டணியே வேணாம், தனிப்பட்ட முறையில் விஜய் ஆல்ரெடி சிஎம் ஆகிட்டார் அப்படின்ற மெதப்பில் தான் அவர் சுற்றினார், மகுடத்தில் தான் அவர் சுற்றினார் தான் நான் சொல்லுவேன். அது கடந்து இல்லை அதை சொல்கிறேன் நான். இந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில் இப்போ கடந்து அதை தான் அது அந்த ப்ரீ போலுக்கும் போஸ்ட் போலுக்கு வருவோம். இப்போ வந்து 4ஆம் தேதி இது வந்த உடனே நான் ஒரு ஊடகத்தில் சொன்னேன், திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் சொன்னேன். 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துட்டு 7 to 8 ஒரு ஊடகத்தில் வந்து டிபேட்டில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் நிகழ்வுகள் நடந்தது. ஆனால் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், விஜய் அவர்கள் வந்து ப்ரீபோலில் என்னென்ன மிஸ்டேக்கெல்லாம் பண்ணிங்களோ திரும்பி அதே மிஸ்டேக்கை தான் இங்கேயும் பண்ணுறாரு. ஒரு ஊடகத்தில் தெள்ள தெளிவாக அதிமுக வந்து நாங்கள் வந்து அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் பிளட்ஜ் பண்ணுறோம், உறுதி அளிக்கிறோம். பிளட்ஜ்னா என்னது, உறுதி அளிக்கிறது, அந்த உறுதி அளிக்கிறத நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் ஊடகத்தில் வந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஜெயித்த
பெரும்பான்மையான கட்சியான இருக்கக்கூடிய 108 தொகுதிகளை வெற்றி பெற்ற கட்சியான தாவேகா என்ன பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு நீங்கள் வாங்க நம்ம போஸ்ட் போல் அலையன்ஸ் தேர்தலுக்கு பின்பாக கூட்டணியை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்கணும், லெட்டர் கொடுத்துருக்கணும். எந்த லெட்டரும் கொடுக்கல. ஆனால் 3 நாளாக வந்து இவர் வந்து லவ் லெட்டர் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கார். யார்? விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் அனுப்பிச்சாரா இல்லை ஆதவ் அர்ஜுன் புசி ஆனந்த் இந்த இதை விளையாட்டை விளையாடுறாங்களா அப்படின்றது தெரியல. எனக்கு என்னமோ விஜய் ஆதவ் அர்ஜுன் தான் இந்த விளையாட்டை விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். வெறும் விசிகா, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எலுக்கு லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க 3 நாளாக. நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருக்கலாம், டிவி ஊடகங்களில் பார்த்துருக்கலாம். நான் பார்த்ததை சொல்கிறேன். கடிதங்கள் அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க யார்? சிபிஐ, ஐயுஎம்எல்லாம். ஆனால் நாங்கள் இங்கே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்றாங்க. யார்? தாவேகா தரப்பில் இருந்து. அது ஏன் அந்த நிலவரம்? அதெல்லாம் முடிந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் 2ஆம் கட்ட அமைச்சரை விரிவாக்க இல்லை, அதுக்கு தான் ஒவ்வொன்றா வரேன் நான். எதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். அது நடப்பு அரசியலுக்கு வந்துருவோங்கிறேன். இல்லை நடப்பு அரசியலுக்கு தான் சார் இந்த விஷயம் இப்போ பேசணும்ல. இதே வந்து இல்லை நான் சொல்கிறதுக்கு அதாவது பாயிண்ட்டுக்கு வரேன். அங்கேருந்து வரேன் நான். ஏன்னா அந்த 47 பெருசா, இந்த 1 2 3 பெருசான்னு கேட்டீங்க, 47 தான் பெருசு அப்படின்றதான் பாயிண்ட்டு. அப்போ இந்த பிரச்சனைகளே வந்திருக்காது உங்களுக்கு. அப்போ கூட செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்கிறாரு, 108 பேர் வச்சுருக்கோம், நம்ம வந்து கவர்னர்கிட்ட சிங்கிள் லார்ஜஸ்ட் தனி பெரும்பான்மையான கட்சி, முதல் கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை வைப்போம், யாரையும் கூப்பிட வேண்டாம், இப்போதைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு கால் பண்ணோம், அப்போ நம்ம போஸ்ட்போல் அலையன்ஸை கவர்னருக்கு அறிவிப்போன்றதான் இது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவசரமாக என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் 5 தொகுதியை கொடுக்குறது அப்படின்ற சீட்டு எம்எல்ஏ வராங்க, ஆதரவு கொடுக்குறாங்கன்னு அதை கொண்டு போய் கொடுத்தவொடனே என்னாச்சு, கவர்னர் வந்து இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. 112 13 இருக்குது, நீங்கள் ரிசைன் பண்ணாத தொகுதியை சேர்ந்து 112 13 இருக்குது, அப்போ வந்து மீதி இருக்கிறது எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன பதில் வரும்? அங்கே மெஜாரிட்டி வரல. ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த கால சூழ்நிலையில் திமுக ஒரு கேம் விளாட்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விவாத மேடையில் நான் சொன்னேன், திமுகவும் அதிமுகவும் பேரம் கூட்டணி பேச ஆரம்பிச்சிருவாங்க, இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அது நடந்தது, அதெல்லாம் பேசப்பட்டது. இவர் விசிகாவினோட தலைவரே என்ன சொன்னார்னா, நான் 4 மணி வரைக்கும் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. எதுக்காக? அவரை முதலமைச்சர் ஆக்குவாங்க அப்படின்ற ஒரு செய்தி பரப்பப்பட்டது திமுகவினரால். இப்போ சமீபத்தில் அவர் கொடுத்த பேட்டியில் அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. ஏன் 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ண உறுதிப்படுத்தியிருக்காருன்னா, அதுதான் அதில் வந்து கவனிக்கக்கூடிய விஷயம். அதிமுகவும் திமுகவும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிக்கு வந்து முயற்சித்தன, அதையும் சொல்கிறார். அதை தான் சொல்கிறாரு. அவருடைய விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா மறைந்திருக்கும் உண்மை என்னன்னா அதுதான், அரசியல் உண்மை என்னன்னா அதுதான். அதான் அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. 2 எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய அவரை வந்து எம்பியாக இருக்கிறவரை அடுத்த திருச்சி தொகுதியில் நிறுத்தி அவரை மறுதேர்தல் வரும்போது எம்பி பதவியை ரிசைன் பண்ணிட்டு அங்கே திருச்சி பை எலெக்ஷன் வரும், அங்கே நிற்க வச்சு ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்றதான் இது. ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் வந்து சுணக்கம் காமிச்சிருக்காரு. அதனால தான் திமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் நம்ம உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் வந்து பேசப்பட்டதுன்னு மிதுன் அவரும் பேசினதாகவும் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் பாண்டிச்சேரியில் 47 எம்எல்ஏ கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. எதுக்காக வச்சுருக்கிறாங்க? சிவே சண்முகம் தரப்பினருக்கு இவர் சொல்கிறார் யார், அப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பிரிய மாட்டோம், ஒன்றா தான் இருப்போம், எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து இபிஎஸ் தான், எது பிரச்சனையாலும் நாங்கள் தீர்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னால் பாண்டிச்சேரியில் உட்காந்துருக்காங்க. அப்போ கூட சிவே சண்முகம் தரப்பினருக்கு என்ன சொல்லப்படுது, இபிஎஸ்ஸிடம் இருந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஒரு நல்ல செய்தி வந்து கொண்டு இருக்குன்னு அவர் ஊடகத்திலே சொன்னார், நல்ல செய்தி வந்து கொண்டு இருக்குன்னு சொன்னார். நான் செங்கல்பட்டு தாண்டினேன், எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, சம்பந்தேகமாக வந்தது. ஏன்னா 5 வருஷமாக இந்த ஃபோன் காலை நமக்கு வராது. அப்புறம் எடுத்து நான் பேசினேன். நான் யார் சிவி சண்முகம் சொல்கிறாரு இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஏற்றுக்க முடியும், அதிமுக திமுக கூட்டணிங்கிறத எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? நம்ம வீட்டில் போனோம்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க ஏற்றுப்பாங்களா சொல்லுங்கன்னு அப்படி அதுதான் நான் கேட்டேன். இல்லைப்பா நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம், திமுகவும் அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு மீண்டும் இப்படி சொன்னார். அது சரியில்லை, அதனால தான் நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. இவர்களும் அதை எதிர்பார்த்து தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து மினிஸ்டர் ஆகணும், எப்படி இருந்தாலும் மினிஸ்டர் ஆகணும். ஒன்று இபிஎஸ் தலைமையில் மினிஸ்டர் ஆகணும், இல்லை விசிகாவை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு இவங்க வந்து துணை முதலமைச்சராக இதுவாகணும், என்ன ஆகணும், பதவி அடையணும். அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய மைண்ட் செட்டு. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இது நடக்காது அப்படின்னு 4 மணிக்கு வாக்கில் இவர் விசிகா என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். இந்த கேம் எல்லாம் விளையாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா துர்கா ஸ்டாலின் அம்மையார், உதயநிதி ஸ்டாலின்,
மு.க. ஸ்டாலின் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேமை விளாட்றாங்க. இந்த கேமுக்குள்ளே யாரும் இன்னொரு ஆள் யாருன்னா ஆதவ அர்ஜுனம். அதிமுக தரப்பில் லீமா ரோஸ், வேற யாரும் கிடையாது. இபிஎஸும் இன்வால்வ்டு. பட் ஆனால் வந்து மிதுன் அதான் சொல்கிறேன்ல, மிதுன் அபினவ், பாஷ்யம் ஓனர் அபினவ், பாஷ்யம் ஓனர், பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் சார். அவர் அபினவ் அவங்க பையன், அதான் ரங்கபஷ்யத்தோட பையன் அபினவ். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த கேம் நடக்குது. ஆதவ் அர்ஜுனும் இன்வால்வ்டு. ஆதவ் அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, இங்கேயும் அவங்க வந்து இங்கேருந்து நீங்கள் இங்கே ஸ்டாலினிடம் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய கூட்டணியில் இருக்கவங்க அனுப்பி விடுங்க. அப்போ கூட தெளிவாக என்ன சொல்கிறாங்க கம்யூனிஸ்ட்டுகள், எங்களுடைய போஸ்ட் போல் அலையன்ஸ் அரசாங்கம் இதுவாக இருந்தாலும் திமுக கூட்டணியில் தொடருவோன்றாங்க. காங்கிரஸ் மட்டும்தான் தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, தீர்ப்பை கொடுத்துட்டாங்க, போஸ்ட் போல் அலையன்ஸ் மக்களை வந்து நம்ம வந்து அடுத்த ஆட்சியை ரன் பண்ணணும், கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றது மக்களுக்கு நம்ம கொடுத்த தீர்ப்பை வந்து ஒரு மெஜாரிட்டி கட்சிக்கு ஆட்சி இதை ஆதரவு அளிக்கணுன்ற நிலைப்பாடை எடுத்து அவங்க வந்துடுறாங்க. அது ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக இருக்கு, தெளிவாக இருந்தார். ஏன்னா அவங்க ஏன் தெளிவாக இருந்தாங்கன்னா, 29 தேர்தலை நோக்கி நம்ம பயணம் பண்ணோம். இங்கே விஜயை வந்து கேரளாவில் பிரச்சாரம் பண்ண வைக்கணும், கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ண வைக்கணும், தெலுங்கானாவில் பிரச்சாரம் பண்ண வைக்கணும். இங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணால் கண்டிப்பாக உறுதியாக வந்து ஒரு 10 சீட்டு ஜெயிக்கும். அது ஒரு அரசியல் கணக்கு தானே, அது ஒரு அரசியல் கணக்கு, புரியுதுங்களா? அந்த கணக்கு பிரகாரம் தான் வந்து இதை ஃபார்மேஷனை கொண்டு வராங்க. ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி முயற்சி பண்ணது தான், ப்ரீபோல் அலையன்ஸ் முயற்சி பண்ணதான் இப்போ நடந்துருச்சு சார். அவங்க அதெல்லாம் இருக்கு. ஏற்கனவே திமுக போய் அவங்க 2-2-4 அப்படின்னு வந்து நம்ப வச்சு 2-2-0 கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க சுதாரித்து விழிப்புணர்வோடு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம வந்து திமுக கூட்டணி முறிச்சிட்டு நம்ம தாவேக போகிறது பெஸ்ட்டுன்னு வராங்க. அதுதான் சொல்கிறேன். ஏன்னா அது கால சூழ்நிலை, வேறு வழி கிடையாது. நீங்கள் அங்கே இருந்து ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. 59 வருஷம் கழித்து நீங்கள் அமைச்சரவையில் இருக்க போகுது காங்கிரஸ். காமராஜர் போனதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வாய்ப்பே கிடச்சிருக்கு. அமைச்சர் அவங்க வந்து பதவி ஏற்றுட்டாங்க. அப்போ கூட என்ன தமாக இருக்கும்போது கூட என்ன ஆச்சு, பதவி கேட்டிருக்காங்க, அப்போல்லாம் ஒத்து வரல, மெஜாரிட்டி வந்ததுனால அவங்க வந்து அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 2006 வந்து 96 சீட்டு சார். அப்போ காங்கிரஸும் பாமக 2 பேருக்கும் வாய்ப்பு சார். பாமக வாய்ப்பு. அதை வந்து வேறு விதமாக அவங்க கலைஞரை வந்து டைவர்ட் பண்ணிட்டார்ல. ஆமாங்க, அதுதான் சொல்கிறேன். இப்போ இந்த நிகழ்வுக்கு வரோம். இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது என்ன, குதிரை பேரம், இந்த சோஃபா பேரம், புது வாஷிங் மிஷின் ஒன்று விஜய் புகுத்துறாரு, தீய சக்தின்னு அவங்கள வந்து குற்றம் சாட்டிட்டு, அந்த அலையன்ஸ் எல்லாம் குற்றம் சாட்டிட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள இருக்க ஒரு சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் எல்லாம் கூப்பிட்டு வந்து அமைச்சரவையில் சேர்க்குறாரு, அவங்க கூட்டணி ஆட்சியில் சேர்க்குறாரு. இது வந்து எந்த வகையில் வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு காலப்போக்கில் தான் பார்க்கணும். ஆனால் ஐயுஎம்எல்னு சொல்லல. ஐயுஎம்எல் வந்து அதிமுக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. அதிமுக ஆதரவுக்கு வந்து அவங்க சுத்தமாக எதிர்ப்பு தெரிவிக்கல. காங்கிரஸ் அதை போல தான் இதில் வந்து ரொம்ப வந்து ஆப்போசிட் பண்ணது சிபிஐயும் சிபிஎம். ஏன்னா ஒரு விஷயம் நல்லா வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லல, சிபிஎம் தான், சண்முகம்ன்றவர் தான், சிபிஎம். அதே போல் பார்த்தீங்கன்னா விசிகாவில் திருமாவளவன். ஏன்னா அவங்க கேம் விளாட்றாங்க சார். இதெல்லாம் வந்து ஒரு கேம். ஆதவர்ஜன் வந்து இது தூண்டி விடுறது. ஏற்கனவே அவரோட சிஷ்ய புள்ள தான் ஆதவர்ஜன். யார் திருமாவளவனோட சிஷ்ய புள்ள தான் அவர். ஏற்கனவே அவங்களுக்கு உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுருந்தாங்க. இங்கே குழப்பத்தை உண்டு பண்ணி எப்படியாவது வந்து திசை திருப்பி அவங்களோட ஆட்சி பொறுப்பில் வரணுன்றதான் விசிகாவனோட எண்ணம். கொள்கைகள்லாம் எதுவுமே கிடையாது. அதுதான் நிலைப்பாடு. அப்போ கூட என்ன சொன்னாங்க, நாங்கள் 30 தொகுதி தரோம், நீங்கள் வந்து நில்லுங்க, தாவேகாவனோட நில்லுங்க தான் பேசப்பட்டது. பட் அது வந்து அவர் ஒத்து வரல. அதனால இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோன்னா இந்த நிலைப்பாடுக்கு வந்திருக்காங்க. இங்கே என்ன கடைசியில் என்ன நடக்குதுன்னா, இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, லீமா ரோஸ் வந்து இப்போ நேற்று கூட பாண்டிச்சேரியில் என்ன சொல்லியிருக்காங்க, அவனோட பையனோட பதவியேற்பு விழாவில், ஜோஸ் மார்ட்டினோட பையனோட பதவியேற்பு விழாவில் என்ன சொன்னாங்கன்னா, கடவுள் நினைத்தால் நான் அமைச்சராவேன்னு சொன்னாங்க. அந்த கடவுள் யார், மக்களா இல்லை உங்களோட கூட்டணி குதிரை பேரமா, இல்லை சோஃபா பேரமா, இல்லை புதுசாக விஜய் கொடுத்துருக்குற வாஷிங் மிஷினா அப்படின்றதான் விஷயம். இதுதான் நிலவரம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து தோற்று போயிட்டாங்க சார். எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. விசிகா ஜெயிச்சிச்சு, ஐயுஎம்எல் ஜெயிச்சிச்சு, கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க, திமுக ஜெயிச்சு, எல்லாருக்கும் குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க. அவங்க வந்து தங்கள் கொடியை நிலைநாட்டுவாங்க. புரியுதுங்களா? அமைச்சரவையில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அவர்களுக்கு பங்கு இருக்கும்.
அரசாங்கத்தில். மக்கள் எப்படி தோத்துட்டாங்க? மக்கள்லாம் தோத்து போயிட்டாங்களே. மக்கள் பிரதிநிதியாக தானே இது மக்கள் பிரதிநிதிகள்லாம் உட்கார்றாங்க. மக்கள் இன்னைக்கு என்ன நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா, எதுக்காக ஓட்டு போட்டாங்க? தாவேக்காக்கு எதுக்காக ஓட்டு போட்டாங்க? ஒரு மாற்றத்தை நோக்கி தீய சக்தியா தூய சக்தியா அப்படின்ற கேட்ட கேள்விக்கு தான் ஓட்டு போட்டாங்களே ஒழிய, அந்த தீய சக்தியை வச்சுக்கிட்டு கொண்டு வந்து அந்த அலையன்ஸில் இந்த பார்ட்னர்ஸை கொண்டு வந்து முக ஸ்டாலினோட ஒப்புதலோட ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுத்து நீங்கள் தூய சக்தி ஆக்கி காமிக்கணும்னு நினைக்கிறீங்களே, அப்போ மக்கள் தோற்று போயிட்டாங்கன்னு தானே அர்த்தம். மக்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க சார். இன்றைக்கி சலசலப்பில் இருக்காங்க மக்கள். எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 6 மாதத்தில் இந்த 25 எம்எல்ஏ வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு எலெக்ஷன் நடந்தாலும் சரி, அந்த 25 தொகுதியில் 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று அதிமுகவா அவங்க போட்டிட்டாங்கன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்களே ஒழிய தாவேகா ஜெயிக்காது. அல்லது அந்த 25 பேரும் தாவேகாவில் இணைந்து போட்டிட்டாங்கன்னா அப்போ தாவேகா ஜெயிக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் தாவேகா ஜெயிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் குறைவு. இன்னொரு வாய்ப்பும் இருக்கு, மக்கள் வந்து கொந்தளிச்சு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கேலி கூத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் தூய சக்தின்னு சொன்னவங்களுக்கு தானே எதிர்த்து தானே நாங்கள் ஓட்டு போட்டோம். நீங்கள் வந்து இன்றைக்கி தூய சக்தின்னு சொன்னீங்க, அவங்களெல்லாம் சேர்த்துருக்கீங்களே, அப்போ எப்படி நீங்கள் தூய சக்தி? அவங்களும் மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா? கேள்வியை கண்டிப்பாக இன்றைக்கி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். என்னோட தொகுதியில் இருக்க மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களுடைய தொகுதியான பெரம்பூர் தொகுதியில் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உணர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ இவருக்கு ஓட்டு போட்டு, இந்த சின்ன குழந்தைங்களை வச்சு இன்ஸ்டாகிராமில் பிரச்சாரம் பண்ணி மழுங்கடிச்சு அவங்க மனசை மழுங்கடிச்சு ஒரு வீட்டில் சார் என்ன நடந்தது தெரியுங்களா? பாட்டியினுடைய மாத்திரையை ப்ரெஷர் டேப்லெட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, நீ ப்ரெஷர் டேப்லெட் வேணா விஜய்க்கு ஓட்டு போட்டு வந்து விசில் சின்னத்தில் தான் ஓட்டு போட்டேன்னு என் தலைமையில் அடித்து சத்தியம் பண்ணாதான் டேப்லெட்டை தருவோன்னு ஒரு பேத்தி சொல்லுது. ஆதாரம் இருக்காது, நடந்திருக்கு, ஆதாரத்தோட இருக்கு சார், சொன்னவங்க இருக்காங்க. இல்லை சார், ஆதாரத்தோட இருக்கு. இதெல்லாம் வரும் சார், கொஞ்சம் கொஞ்சமா இருங்க. இன்னும் இந்த பூதம் இன்னும் வெளியே வரதானே செய்ய போகுது. நான் கண்ணில் பார்த்தது சார், நான் பிரச்சாரத்தப்ப கண்ணில் பார்த்து, நானே ஒரு விட்னஸ். நீங்க நான் கண்ணில் பார்த்து நீங்க வாங்க இடத்த கூட காம்ப எங்கெங்கெல்லாம் சின்ன குழந்தைங்க ஓடி வந்து சொன்னாங்கன்னு சொல்லி, எதுக்கு அங்கே பிரச்சாரம் பண்றீங்க? விஜய்க்கு தான் நாங்கள் ஓட்டு நிரூபிக்க நீங்க தவறினால் உங்கள் மீது அவதூறு வழக்கு கண்டிப்பா போடுங்க, தாராளமா போடுங்க. இல்லை தாவேக சார்பில் உங்க மீது வழக்கு தாராளமா போடுங்க சார். அவதூறு வழக்கு தானே போட போறீங்க, போடுங்க, ஃபேஸ் பண்ண தயார். அதுதான் சொல்றேன்ல, இது நடந்த உண்மைகள் தான். இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. இந்த மாதிரி வந்து சின்ன குழந்தைகளை, ஐயா விஜயே சொல்லியிருக்காரு, அதுக்கு சாட்சி 3 இடத்துல சொல்லியிருக்காரு. உங்க வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி அம்மா அப்பாவை வந்து சொல்லுங்க, எனக்கு வந்து ஓட்டு போட சொல்லி, விசிலுக்கு ஓட்டு போட சொல்லி. அவர் சொன்னது வந்து அன்பால சொல்லுங்கன்னு சொன்னார். அன்பு, அதுதான் சாட்சி, அதுதான் கீ விட்னஸ். 3 இடத்துல சொல்லியிருக்காரு. ஏன் அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் கூட என்ன சொல்லியிருக்காரு? இதெல்லாம் நீதிமன்றத்தில் நிற்காது சார். ஏன் நிற்காது சார்? எதுக்கு நிற்காது? இது நிற்காது, நிற்கும். குழந்தையும் தெய்வம் ஒன்று தானே சார். குழந்தை சார், அந்த கம்பேரிசனுக்கு நீங்க போவாதீங்க சார். குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு சார். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது எந்த விதமான பிரச்சாரத்துக்கு. அவர்களை ஈடுபடுத்தினாலோ அவர்களை தூண்டினாலோ இது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் தான் இருக்கு. இன்னைக்கு வந்து அதனோட ஆராய்ச்சி பூர்வமாக வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இவங்க மேலே கேஸ் போடுறதுக்கு. ரூட் மாஃபியான்றது குழந்தைகளை வந்து டார்கெட் பண்ணி மழுங்கடிக்கிறது, அவங்கள வந்து ஒரு வகையான பிரச்சாரத்தில் ஈடுபடுத்துறது. ஆஸ்திரேலியாவில் 8 மாதத்துக்கு முன்னாடி பேண்டு, ஐரோப்பிய நாடுகளில் ஆஸ்திரியா ஜெர்மனி போன்ற நாடுகளில் பேண்டு, நெதர்லாண்ட்ஸு, இப்போ நெதர்லாண்ட்ஸ் போயிட்டு வந்தார் இப்போ பிரதம மந்திரி, அங்கே பேண்டு. இப்போ எல்லா தடைகளும் அவர் மீது இருந்தது, எல்லாத்தையும் உடைச்சது போல் இதையும் உடைப்பார்ல அவர். ஏன் உடைக்க? எப்படி உடைப்பீங்க? உங்களுக்குன்னு ஒரு சட்டம் வந்துருச்சா? எலெக்ஷன் கமிஷன் தனிப்பட்ட சட்டமாக குழந்தைகளை பயன்படுத்தி நீங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கா? இல்லை அவரு சட்டம் வந்து வச்சிருக்காருல்ல சார், அதையும் கலந்து வச்சுக்கிட்டோம் சார், வச்சுக்கிட்டோம், அதிக கலந்து ஆலோசி வச்சுக்கிட்டோம் சார், தாராளமாக வச்சுக்கிட்டோம் சார். இப்போ ஹரிஷ் சால்வே போன்றவங்களாம் வந்து இருக்கிறாங்க. அமீஷ் கியூரி அவர் போய் ஒரு சாட்சி சொன்னார்னா அங்கே எடுபடும், அதுதான் செல்லும். மற்றவங்க சொல்கிறதுலாம் எடுபடாது. அவர் சொல்கிறது தான் ட்ரூத் அப்படின்னு கோர்ட்டில் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரியான நிலைப்பாடு உள்ள வல்லுநர்கள்லாம் இருக்காங்க. இதெல்லாம் சும்மா வந்து நம்ம சொல்லிடக்கூடாது சார். இது வந்து ஒரு முன்மாதிரியான தவறான ஒரு முன் உதாரணம் தான் இது. குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடுத்த லெவலில் போகும்போது தனிப்பட்ட முறையில் பிரச்சாரத்துக்கு குழந்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன ஆகுனா, இது வந்து நிறைய சமூக சீர்கேடுகளை உண்டு பண்ணும்.
அதுக்கு நம்ம தயாராகிட்டோமா? எங்கள் வீட்டில் நாங்கள் தயார் கிடையாதுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். எங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் சுப்ரீம் கோர்ட்டோ உங்கள் கான்ஸ்டியூஷனோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ நுழைய முடியாது. நான் எடுக்கிறது தான் முடிவு. என் குழந்தை வந்து பாதிக்கக்கூடாதுங்க. அதை யார் மீற முடியும்? இது என்னோட ரைட்ஸு. என்னோட குழந்தைய நீ மழுங்கடிக்காத அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி பெரம்பூர் தொகுதியில் இருக்க குழந்தைகள் நீ மழுங்கடிக்காத, அதுதான் என்னோட கோரிக்கை. நான் வந்து சமூக ஆர்வலராகவும் இந்த இந்தியாவினோட பிரஜையாகவும் நான் சொல்கிறேன், இது எனக்கு ரைட்ஸ் இருக்குது. குழந்தைகளை வந்து கட்டுப்பாடுங்கிற பேரில் ஒரு விதமான அழுத்தத்துக்கு கொண்டு போகக்கூடாதுல்ல நம்ம. இதுவும் ஒரு அழுத்தம் தானே சார். அந்த குழந்தை என்ன ஆகுனா, நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் போட்டு அடிக்கும் போது அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து மற்றதெல்லாம் மறந்துடும். விஜய் மாமா விசில்னா தெரியும், வேற எதுவும் தெரியாது. அதுக்கு தாவைக்கானும் தெரியாது, அரசியல்னா என்னன்னு தெரியாது, ஓட்டுனாலே என்னன்னு தெரியாது. ஓட்டு போடுங்கன்னா சொல்ல தெரியும். விஜய் வருவதுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ஏகப்பட்ட பேர் அடிமையாக தான் இருக்காங்க. விஜய் வந்ததுனால தான் இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட பேர் அடிமையாக இருக்கிறாங்க. எந்த ஏஜ் குரூப் கேட்டகரின்னு நம்ம பார்க்கணும். ஆனால் சின்ன குழந்தைங்களும் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பட்டு வந்து அவங்கள அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு அதை பரப்புரை செஞ்சுருக்கீங்களா, அதெல்லாம் வந்து வெளியே வரும். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இந்த ஒரு 25 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 25 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? யார் அரெஸ்ட் பண்ணாங்க? 16 பேரோ 25 பேரோ ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கையில் பிரஜை இந்த மை இருந்திருக்கு. வெளிநாட்டு குடியுரிமை கொண்டவர்கள் இங்கே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இதில் சிபிஐ என்கொயரி என்ன போகும்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு கொண்டு வந்து அந்த சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் வந்து இந்த ரூட் மாஃபியானா என்ன, இந்த மாதிரியான இன்ஸ்டாகிராமில் சின்ன குழந்தைகளை மழுங்கடிக்கக்கூடிய செயலை செய்தது யார், அந்த டீமில் இவங்கெல்லாம் இருந்தாங்களா, இந்த அரெஸ்டான 16 பேர் அந்த டீமில் இருந்தாங்களா, அவர்களோட ஃபோன் கால் லாகெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. வாட்ஸ்அப் கால் லாக் எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. யாருடன் தொடர்பில் இருந்தாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல ஆதவ் அர்ஜுனோட தொடர்பில் இருந்தோம், அல்லது ஜெகதீஷ் பிஆர்ஓ ஆஃப் விஜயோட தொடர்பில் இருந்தோம், அல்லது விஜயோடைய டைரெக்டாக நாங்கள் தொடர்பில் இருந்தோன்னு ஏதாவது ஒரு கால் லாகலை இந்த 16 பேர் 25 பேரும் ஓட்டு போட்ட வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட ஓட்டு போட்டவர்கள் அரெஸ்ட் ஆனவங்க வந்து விசாரணை சொன்னார்களேனா, அது கண்டுபிடிக்கப்பட்டதே ஆனால், விசாரணையில் அந்த இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிக்கப்பட்டதே ஆனால் கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை இவர்கள் மீது எடுக்கப்பட்டே தீரும். அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படிலாம் அமையுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் சார். இது வந்து நாங்கள் வந்து விஜயின் மீது தனிப்பட்ட விரோதமோ, இதே சரவண பெருமாள்லாம் ஒரு யூடியூப் சேனலில் இந்த கரூர் சம்பவத்துக்கு வன்மையாக கண்டித்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தோம். அந்த சூழ்நிலையில் விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணணும் தான் நாங்கள் சொன்னோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான யுக்திகளை பயன்படுத்தும் போது இந்தியாவினுடைய சட்ட சாசனத்துக்கு விரோதமான செயல்களை செய்யும் போது அதை வன்மையாக கண்டித்து தான் ஆகணும். அது யாராக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட சூழ்நிலை உருவானாலும் சரி. மிக்க நன்றி சார்.